Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இத வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா சூடானதும் ஒரு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தாளித்து கொடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. மறக்காமல் அந்த கிவ்அவேலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கிஃப்ட்டையும் வின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வாடை வந்து இல்லாமல் இருந்தால் தான் சிக்கன் கிரேவி நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மல்லித்தூள் இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக சாப் பண்ண தக்காளியும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா இந்த தக்காளி எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலைகளை வந்து உள்ளே தூவிட்டு ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த மசாலாவோட நம்ம நல்லா வந்து பெரட்டி கொடுத்துக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா அந்த சிக்கனோட நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மசாலாவுக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது உள்ளே சேர்த்துட்டு இப்போ நான் வந்து கெட்டியான தேங்காய் பால் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இந்த கிரேவியோட உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்போ தேங்காய் பால் மட்டும் சேர்த்து நம்ம அப்படியே வேக வச்சிடாமல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு நம்ம இது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கிவ்வே போயிட்டுருக்கு. கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ விசில்லாம் போய் குக்கர்லாம் அடங்கியிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே தேங்காய் பால் மணத்தோட சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். மேலெலாம் நல்லா எண்ணெய் மிதந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் கிரேவி வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். கிவ்அவேயோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிளகாய்த்தூள் வந்து சிக்கன் கிரேவியில் எவ்வளோ நான் ஆட் பண்ணங்கிறத ஆன்சரை வந்து இன்ஸ்டாகிராமில் அனுப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.